எதுக்கு திட்டணும்? நீயா லோன் கொடுத்த? நீ வெறும் செக்யூரிட்டி கார்டு தானே போட்டிருப்ப, அதுக்கு தேவையானது வாங்கிருப்பல. யாருகிட்ட வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணு வக்கீலுன்னு கூப்பிடணும், இல்ல ராமநாதன் அண்ணான்னு கூப்பிடணும். மரியாதை முக்கியம். வக்கீல் வீட்டுல எடுபடி வேலை பார்த்தவெல்லாம் வக்கீலாக்க முடியுமா? சிரிக்காத, செதறிடுவ. இந்த ஊருக்கு சிறுத்தை வர்றது சும்மா இல்லையா? இந்த மாதிரி உருப்படாதவன் பாடிய பாத்துருக்க. வக்கீல கணக்கு அதிகமாயிருச்சு. தரேன். உன் வீட்டுல கக்கூஸ் கட்டுறதுக்கு கார்பரேஷன்ல அப்ளை பண்ணதை மறந்துட்டியா? அது கிடைக்கலையே வக்கீல. அப்போ கார்பரேஷன்ல அனுமதி கிடைக்கிற வரைக்கும் காலையில நீ வெளியே போக மாட்ட. அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டா மட்டும் வேலை ஆயிடாது. அனுமதி கிடைக்கணும்னா கொஞ்சம் சில்லறைய வெட்டி தான் ஆகணும். ஏன் பாக்கெட்ல இருந்து நீ வெளியே போகணுன்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? காலையில போக விட மாட்டாங்க. போற போக்குல இந்த ஆளுகிட்ட காசை வாங்க நான் இன்னொரு வக்கீல்கிட்ட போகணும் போல இருக்க. என்ன வக்கீல் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல என்ன நடக்க போகுது? என்ன இங்க நிக்கிற? இல்ல சும்மாதான் கொஞ்சம் பாரத்தை இறக்கலாமேன்னு. வக்கீலு, ஊர்க்காரங்க எல்லாம் டாய்லெட் கட்டிக்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கி தர. உன் வீட்டுல ஒரு டாய்லெட்டை கட்டிக்கலாம்ல வக்கீலு? அனுமதி எல்லாம் கிடைச்சாச்சு, ஆனா இந்த சுகம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் இப்படி. போன முறை மணிமாறன சிறுத்தை அடிச்சதும் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள இருந்துதான். சிறுத்தை கூட என்ன பார்த்துதானே பரிதாபப்பட்டு விட்டுரும். ஒருவேளை அதுக்கு நான் தான் தேவைன்னா புடிச்சிட்டு போட்டோம், விட்டுருங்க. ஒளிந்து தேயும் மீண்டும் மலரும் நிலவின் கதை போலே நிறையும் குறையும் சமத்தில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலே. எங்கள் வாழ்க்கையிலே. அப்பா, வைத்தியரை பார்த்தா ஏதாவது சொல்லணுமா? சாகிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுக்க சொல்லு. ஒரு முடமா இனி மூளையில வாழ என்னால முடியாது. அப்பா பேசாம இருக்க மாட்டீங்க? உங்க வாயில இருந்து வேற வார்த்தை வராதா? எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்காக நான் வாழணும்? குடும்பத்துக்கும் பாரம், பூமிக்கும் பாரம். உனக்கு எதாவது வாங்கணுமாக்கா? ஒண்ணும் வேணாம், இருட்டுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு வந்தா போதும். தாமஸே, ஒரு விஷயம். இடது பக்கம் கட்டி இருக்கிற காலை கொஞ்சம் முரடு. வண்டியில தூங்குறா இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதை. வண்டியும் உன்னையும் தள்ளி விட்டுட்டு நடுக்காட்டுல நிக்க வச்சாலும் நிக்க வச்சிரும். என்கிட்ட அப்படிலாம் பண்ணாதுப்பா. அந்த மருந்து நம்ம நெத்தில தடவுனா மத்தவங்களுக்கு நம்மள தெரியாதான், ஆனா நமக்கு மத்தவங்கள தெரியுமா? அப்படி ஒரு மருந்து இருக்கா பெரியப்பா? இப்படியெல்லாம் உங்ககிட்ட யாரு சொன்னா? தாமஸ் தான் என்கிட்ட சொன்னா. அந்த மருந்து எப்படி பண்ணணும்னு எழுதின புக்கு கூட அவன் வச்சிருக்கானா. ஆனா உடனே பண்ண முடியாதான், ரொம்ப கஷ்டமா. அப்ப அவன் அந்த மருந்து தயாரிக்க போறான். அந்த மருந்து நெத்தில தடவி பால்ராஜ் முதலாளி வீட்டுக்கு போய் அங்க இருந்து பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துக்க போறதா என்கிட்ட சொன்னா. அந்த பணத்துல அவன் அக்காக்கு கல்யாணம் பண்ணணும். அப்புறம் எனக்கும் தரேன்னு சொல்லிருக்கான். என்ன திருடுனதுல பங்கா? இல்ல, மருந்து. அதை வச்சு நீ திருட போறியா? இல்ல, இது வேற விஷயத்துக்கு. என் அனாதை ஆக்கின சிறுத்தை வரும்போது அதை மறைஞ்சு நின்னு கொல்லணும். எங்க அம்மாவை கொண்ட அந்த சிறுத்தைய உயிரோடு எரிச்சு சாம்பலாக்கணும். உருப்படியதா கொண்டு போகணுமா சந்தைக்கு? இருக்கு. குடுக்கறது கட்டுப்படி ஆகிறது இல்லைன்னு சொல்லு. பாகியா, அந்த கட்டை எடுத்து அவங்க கிட்ட கொடு. நீ ஏதோ மாய மருந்து கண்டுபிடிக்க போறியாமே? அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ஏன் சிரிக்கிற? என்கிட்ட போய் சொன்னியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இந்த விஷயத்த ஊர்ல இருக்கவங்களுக்கு தண்டவரை போய் சொல்ற? இதை எல்லார்கிட்டையும் சொன்னா மருந்து வேலை செய்யாது. நம்ம 2 பேர் தவிர இந்த விஷயத்த வேற யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது. ஆளுதான் வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லை. சரி விடு, இனிமே இந்த விஷயமா யாருக்கிட்டையும் பேசாம இருந்தா போதும். மயிலெண்ணெய் விற்கிற வாசனுங்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கேன். அவரும் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. சுத்தமா இருக்கிற மூலிகையில இருந்து தான் இந்த மருந்தை தயார் பண்ண முடியுமா? அதுவும் பொண்ணுங்க ஒரு நிமிஷம் கூட மனசுல நினைக்காம 30 நாள் தவா இருந்தா தான் இந்த மருந்தை செய்ய முடியுமா? மருந்து உனக்கு கிடைச்சதும் நம்ம 2 பேர் பேசின மாதிரி நடந்துக்குவே இல்ல.
மருந்து உன் கைக்கு கிடைச்சதும் என்ன நட்டாத்துல விட்டுற மாட்டேல்ல? எல்லாம் மலை இறைவனுக்கு சோத்திரம். ரொம்ப அக்கறையா தான் ப்ரே பண்ற. எப்ப நடந்து வரீங்க? வண்டியில உட்காருங்க, நான் போற வழியில விட்டுடுறேன். வேண்டாம், நான் பொடியும் நடையா போயிடுவேன். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஃபாதர், வேற மருத்துவ சந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா பிரச்சனை எதுவும் வராது. அது சரி, விஷயம் அந்த அளவுக்கு வந்தாச்சா? உன் அப்பா கிட்ட பேசுறேன். எனக்கு இல்ல, எனக்கு தெரிஞ்ச. வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு சம்மட்டி அடிக்கிற வேலைக்கு போனாலும் போவேன்னு நினைக்கிறேன். அவன் உனக்கு அந்த மருந்தை கொடுத்தா நீ அவனை கட்டிக்குவியா? கட்டிக்குவேன். அடிப்பாவி, உங்க பெரியப்பாவும் ஊர்க்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கணுமே. நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவன் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? என் அனாதை ஆக்குன அந்த சிறுத்தையை கொள்ள யார் உதவினாலும் நான் அவங்கள கட்டிக்குவேன். அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற சோமதத்தா உதவி செஞ்சா என்ன பண்ணுவ? அவரை கட்டிக்குவேன். பைத்தியமாடி பிடிச்சிருக்கு உனக்கு? என்ன தெரியும், எங்க அம்மாவை கடிச்சு கொன்னது என் கண்ணிலேயே இருக்கு. பெரிய குகைக்குள்ள அது இழுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாமா எடுத்து கீழே. அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காத. அது ஆண்ட்ரூ தான் வர சொல்லியிருந்தாரு. நான் வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. சரிதா. என்ன கண்ட கழுதைங்களை வீட்டுக்குள்ளாரியா உட்கார வைப்ப? ஆண்ட்ரூ தான் நேத்து வர சொன்னாரு. நான் கூட வேணான்னு தான் சொன்னேன். ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? உள்ள வந்து உட்கார்ந்ததுனால என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த ஊர்ல நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இவன மாதிரி ஆளுங்க இந்த வீட்டு வாசல மதிச்சது இல்ல. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கூட வச்சிருக்கிறது நமக்கு தான் நல்லது. கொஞ்சம் காசை தூக்கி வீசினா என்ன வேணாலும் செய்வாங்க. உனக்கு தெரியுமோ தெரியாதோ, 25 வருஷம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் நியாயமா சம்பாதிக்காத 5 காசு என் கையில இல்ல. அதனாலதான் இவன மாதிரி ஆளுங்க சகவாசம் எனக்கு இருந்ததில்லை. இனிமேலும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்க அப்பா ஏதோ நான் கள்ளக்கடத்தல் பிசினஸ் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. கள்ளக்கடத்தலுக்காகவும் திருட்டு கேஸ்லயும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அந்த அந்தோணி. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆளோட சேர்ந்து சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தவன் நினைக்கிறதுக்காக என் வாழ்க்கையை நான் வாழல, எனக்காக. அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா என் வீட்டுக்கு போயிடுறேன். பணக்காரன் இல்லைனாலும் 3 வேளை சோத்துக்கு கதி இல்லாம போயிடல. என்ன பேசினாலும் ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிறீங்க? உங்க அப்பாக்கு என்ன சுத்தமாவே பிடிக்காது. இஷ்டம் இல்லாம தானே உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இந்த சொத்து சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீயாவது என்ன புரிஞ்சிருக்கியா? அது போதும். வாங்க வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. சீக்கிரம் தீர்ந்து போயிடும். கடல் மீன் வாங்க வாங்க. மத்திக்கவலை 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 மத்திக்கவலை. பேசாம ஒரு வியாபாரத்தை கெடுக்காத. என்னமா மீன் எடுக்கிற நீ? இப்படி அமைக்கு பார்த்தா எடுப்பாங்க. இந்த மாதிரி மீன் உடைஞ்சிடாது. ரொம்ப பண்ணாத. பன்னீரன்னா அதிர்ஷ்டக்காரரு தான். வயசான காலத்துல அதிர்ஷ்டம் இருந்து என்ன பண்றது? ஆனா என் வயசை பத்தி தான் உனக்கு தெரியுமே சரசு. கஷாயம் கலக்கி வச்சிருக்கேன். வீட்டுக்கு தானப்பா வரீங்க? நீ முன்னாடி போமா, வாப்பா பின்னாடியே வர்றேன். என்ன பாய் கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ள மீன் வித்துருச்சா? முக்காவாசி வித்துருச்சு மரகதம். கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை நம்ம சாந்தா கேடான்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னு தெரியலடா, எனக்கு உடம்பு சரியில்லை. சாப்பிட்டது ஜீரணமாகாம ஒரே வயிற்று வலி. இன்னைக்கு 4 தடவை பச்சை தண்ணி மாதிரி வயிற்றுல இருந்து போயிட்டு இருக்கு. பச்சை மருந்து வாங்கி 3 வேளையும் குடிச்சுனா 4 நாளைக்கு வராது. ஆஹா, வயிற்று போக்குக்கு வழிய சொல்றான்னு கேட்டா வயிற்ற கிழிக்க ஐடியா கொடுக்கறியே. பயங்கரமான ஆள் தான். அவசர நேரத்துல இதை கேட்டு எவ்வளவு அவஸ்தையா இருக்கு.
ஐயோ சிறுத்தை! அல்லா! சிறுத்தை! அல்லா காப்பாத்து! சிறுத்தை! ஐயோ! ஐயா! ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள போங்க. அம்மா வீட்டை விட்டு வெளிய வராத. சிறுத்தை வந்துருச்சு. ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. ஃபாதர், சிறுத்தை வந்துருச்சு. ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. ஃபாதர், நான் சிறுத்தைய பார்த்தேன். எங்க இருக்கீங்க? நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. மறுபடியும் ஊருக்குள்ள சிறுத்தை வந்துருச்சு. சிறுத்தை எங்க இருக்கு? காட்டுக்குள்ள ஃபாதர். அந்த பார்த்தேன். மரத்து மேல இருக்கு. அங்க இருங்க. தோ இவ்வளவு தூரத்துல மரத்து மேல முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. நான் ஆண்டவன் முடியல பொழிச்சேன். பார்த்தது சிறுத்தையா இல்ல பூனையா? அட என்னையா அர்த்தங்கடமா பேசிட்டு இருக்க? சிறுத்தைங்கற சும்மா நாய் பூனைன்னு அர்த்தம் இல்லாம. ஃபாதர், போன வருஷம் நம்ம மணிமாறன் நடிச்சத அதே சிறுத்தை தான். மணி அடிக்கட்டா ஃபாதர்? சீக்கிரம் அடி. கேள்வி கேட்கிற நேரம் பாரு. போய் அடிடா. மதவண்ணே, சர்ச் பெல்லு தானே அடிக்குது. ஆமா வக்கீல். ஆஹா, குருவாயிரப்பா, போனது திரும்ப வந்துருச்சு நினைக்கிறேன். நான் போய் சொல்றேன். கோவிந்தா, கடையை மூடிட்டு வீட்டுக்கு போனா. சிறுத்தை வந்துருச்சு. சீக்கிரம் போங்க எல்லாரும். யாரும் நிக்காதீங்க, வேகமா போங்க. இருக்கிறதுக்குள்ள சீக்கிரம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போங்க. சிறுத்தை வந்துருச்சான். எனக்கு எவன் செத்தான்னு தெரியல, சர்ச் பெல் அடிக்குது. இன்னும் ஊருக்குள்ள எவனும் சாகல. நீ இப்படியே பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா சிறுத்தை ஒன்னு அடிச்சிடும். நாளைக்கு சர்ச்சில் உனக்காக தான் பெல் அடிக்கணும். வைத்தியரே, கடையை மூடிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. இருந்தாலும் இங்கேயே உட்கார்ந்துருக்கட்டும். கடி வாங்கினா தான் இவருக்கெல்லாம் புத்தி வரும். அந்த ராமநாதன் இருக்கான வக்கீல் சரியான போர்ஜரி. என் வாழ்க்கையில அவன மாதிரி பேசாம முதல்ல வீட்டுக்கு கிளம்புற வழியை பாரு. மத்தது நாளைக்கு பேசிக்கலாம். ஓஹோ, அப்படிங்கிற. ஒளிந்து தேயும் மீண்டும் மலரும் நிலவின் கதை போலே நிறையும் குறையும் சமத்தில் இருக்கும் எங்கள் வாழ்க்கையிலே. ஓ, எங்கள் வாழ்க்கையிலே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பால்ராஜ் பேசுறேன். பால்ராஜ், கேக்குதா? ஊருக்குள்ள மறுபடியும் சிறுத்தை வந்திருக்கு. சிறுத்தை. ஆமா. என்ன? அவசரத்துக்கு போன் கூட வேலை செய்ய. போன்ல சொல்றதெல்லாம் வேஸ்ட். எடுத்தாலும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல காரை ஓட்டிட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அவங்க 2 பேர் அனுப்புவாங்க. அப்படியே அவங்க வந்தாலும் அவங்க கூட நம்ம ஊர்க்காரங்க 10-15 பேர் இருக்கணும். ஜாக்கிரதையா போங்க. ஒரே ஷாட்ல சிறுத்தையோட நெத்தி செதறும் பாரு. கதவு சாத்திக்க. நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான். நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்க இறைவன் இருக்கின்றான். சரி, ஆமாம், சில நேரம் ஆகி வீடு வந்து சேரலையே. இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி தான் அனுப்புனேன். இந்த நேரத்துல நான் அவனுக்கு எங்க போய் தேடுவேன்? இருட்டினதுனால வர்ற வழியில் ஏதாவது ஒரு வீட்டில் தங்கியிருக்கும். சலீம்பா, என்னம்மா? தாமஸ் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த ராத்திரி நேரத்துல எங்க போயிருக்கான் அவன்? வியாபாரத்துக்காக டவுனுக்கு போயிருந்தான். அவன் வருவான். வண்டி எங்கேயாவது நின்னு இருக்கும். பயப்படாம வீட்டுக்குள்ள போ. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். மணிமான கொண்ட சிறுத்தை இப்ப இங்கதான் இருக்கு. இப்படி வெளியே வந்து நிக்காம வீட்டுக்குள்ளேயே இரு. அந்த சிறுத்தை இந்த ராத்திரி நேரத்துல எங்க இருந்து வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க அப்பா வெளியில படுத்திருக்காரு. அது பரவாயில்ல, வயசானவர் தானே. அதுவும் சரிதான். சிறுத்தைக்கு கொஞ்சமாவது சதம் வேணும்ல. பிடிக்கணும்னு நினைச்சா பன்னீர் அண்ணன் மாதிரி நல்ல சதக்கரியா தான் பிடிக்கும். எந்த நேரத்துல தமாஷ் பண்ணணும்னு தெரியாது உங்களுக்கு. வாங்க வேலையை பார்க்க. எங்க காணோம்? கறி நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே பின்வாங்கிட்டார் போல. சரியான தொடர்நடிங்க பையன்.
இவ்வளவு நேரம் தேடினது தான் மிச்சம். சிறுத்தையோட காலடி கூட கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை சலிமனை நம்ம கிட்ட விளையாடுறாரா என்னமோ. கஷ்டமா இருந்தா போடாங்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? 5 நேரம் தொழுகிற அந்த அல்லாமல சத்தியமா சொல்றேன், கண்ணால பார்த்தேன். அப்ப எங்க போச்சு? அதை என்ன கேட்டா? சும்மா மனுஷனை தூங்க விடாம. ச்சே. உன் தூக்கம் கெடுங்கிறதுக்காக அது உன் முன்னாடி வராது. அதுவா வரும்போது தான் நாம பிடிக்கணும். நீங்க 2 பேரும் தேவையில்லாம எதுக்கு சண்டை போடுறீங்க? தேடுவோம். அது இந்த ஊரை விட்டு எங்க போயிட போகுது? வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தேடுவோம். நீங்க வேணா போய் தேடுங்க, நான் வரல. நான் வீட்டுக்கு போய் தூங்க போறேன். போய் தூங்கு.